திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள், ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி சமேத பிரஸ்லாதவரதன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்துப்பல்லாக்கில் நாதஸ்வரம் முழங்க ஊர்வலமாக கோயிலிலிருந்து புறப்பட்டு நகர் பகுதிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்றது. வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழா ஏற்பாடுகளை ராஜகோபாலதாசன், லட்சுமி நரசிம்மன் மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் சையது முகமது கலீஃபா சாஹிப்பின் இல்ல திருமண விழா தர்காவில் நடைபெற்றது. இதில் அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் பலரும் பங்கேற்றனர். அப்போது நடிகரும் பாஜக ஆதரவாளருமான SP சேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகர் விஜய் ரசிகர் மன்றத்தின் கட்டமைப்பை பலமாக வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தந்தை சந்திரசேகரன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தன்னை தானே பிரபலப்படுத்தும் முயற்சியில் அண்ணாமலை இருக்கிறார். மோடியின் சாதனையை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்வதில்லை. ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற பூத் கமிட்டி முக்கியம். 70,000 பூத் கமிட்டி இருக்க வேண்டிய நிலையில் 10,000 பூத் கமிட்டி கூட இல்லாத ஒரு பலகீனமான நிலையில் தமிழக பாஜகவை அண்ணாமலை வைத்திருக்கிறார் என விமர்சனம் செய்தார். விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பாஜக தனித்து விடப்பட்டிருந்தாலும் அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுனால நாங்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுவோம், இந்த எலெக்ஷன்ல தடம் பதிக்கும் பாஜகன்னு சொல்றாரு அண்ணாமலை. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை 1000 சொல்லுவாருங்க. அவர் போலீஸ், அரசியலுக்கு புதுசு. டெய்லி திருடங்களுடைய பழகி திருடங்கள்லாம் பொய் சொல்றதை இவரும் கற்றுக்கிட்டாரு. அவ்வளவுதான். அதாவது தேர்தல் என்பது கூட்டணி பலம்தான். அதை தாண்டி தனியாக ஒரு கட்சி நிற்குது. அந்த கட்சி ஒரு 4%, 5% இருக்கிற கட்சி, இல்லை 10% இருக்கிற கட்சியை அப்படியே ஜெயிக்கணும்னு சொன்னால் அனுதாப அலை வீசுகிற மாதிரியான சம்பவம் ஏதாவது நடந்தாதான் உண்டு. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் சையது முகமது கலீஃபா சாஹிப்பின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் என பலர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய SDPI கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் தமிழக அரசின் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் வாக்குறுதி சொன்னது போல் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையை நிறைவேற்ற வேண்டும். பாஜகவை விட்டு வெளியே வந்த அதிமுகவை ஆதரிக்கிறோம் என தெரிவித்தார். கடலூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய தனியார் பேருந்தில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மது போதையில் 2 பேர் நெல்லிக்குப்பம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என ஏறியுள்ளனர். அதற்கு நெல்லிக்குப்பம் பகுதியில் பேருந்து நிற்காது என நடத்துனர் கூறி கீழே இறக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 2 பேரும் தனியார் பேருந்து புறப்பட்ட போது பேருந்தில் ஏறி கற்களை வீசி நடத்துனரின் டிக்கெட் பையை பறித்துக் கொண்டு ஓடியுள்ளனர். அப்போது அருகில் இருந்தவர்கள் 2 பேரையும் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே உள்ள பிரியாணி கடையில் 3 நாட்கள் உணவு திருவிழா நடைபெற உள்ளதாகவும் அதில் பழைய செல்லாத 1, 2, 5, 10 பைசா நாணயங்களை அளித்து சிக்கன் பிரியாணி இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று நகரம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. இதனால் பழைய கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டும் பொதுமக்களிடையே பிரியாணியை வாங்குவதில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கடையை மூடி பிரியாணி வழங்கக்கூடாது என கூறி அங்கிருந்த பொதுமக்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். பழைய நாணயங்களை கொடுத்து பிரியாணி வாங்குவதற்காக காலை 9 மணி முதல் காத்திருந்ததாகவும் விளம்பரம் செய்து முறையாக செயல்படுத்தாமல் கூட்டத்தை கூட்டிய கடை உரிமையாளர் மீது பிரியாணி பிரியர்கள் புகார் தெரிவித்து ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த உப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவரது மனைவி சுமதி. இவர்களுக்கு 2 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் சுமதி கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவரது உறவினர்கள் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் பெண்ணின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து ஊத்தங்கரை டிஎஸ்பி பார்த்திபன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் தெற்கு மாட வீதியில் E6 காவல் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு ஆய்வாளர் அறையாக செயல்படும் பழைய கட்டிடம் பிப்ரவரி 4, 1907 ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் 1200 சதுரடி பரப்பளவில் கட்டுவதற்கு ஆங்கிலேய போலீஸ் சூப்பரண்ட் AP அகர்ஸ்கொயர் என்பவரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் மேற்கூரை ஓடுகள் தேக்குமர கட்டைகளும் அப்படியே இருக்கின்றன. தற்போது ஆய்வாளர் அறை பகுதி மட்டும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. போதிய இடவசதி இல்லாததால் 2004 ஆண்டு தற்போதுள்ள பழைய கட்டிடத்திற்கு பின்புறம் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு உதவி ஆய்வாளர் அறை, பதிவு அறை மற்றும் முதல் தளத்தில் ஓய்வு அறையுடன் உள்ளன. காவல் நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு 117வது ஆண்டை கொண்டாடும் விதமாக திருப்போரூர் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் கேக் வெட்டி கொண்டாடினார். இதில் மற்ற காவலர்களுடன் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இருக்காலூர் கிராமம் பண்ணைக்கழுத்தூரில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். இதில் சேலம் மாவட்டத்திலிருந்து 40 அணியினர் பங்கேற்று விளையாடினர். அதில் சேலம் ஆனந்த் சிசி அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. 7-11 சங்ககிரி அணி 2ஆம் இடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசை அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம் ரூபாய் 12,000 2ஆம் பரிசு சங்ககிரி அதிமுக ஒன்றிய செயலாளர் ரத்னம் 8,000 ரூபாயும், கவிதா பெருமாள் ஒன்றிய கவுன்சிலர் 3ஆம் பரிசாக 6,000 ரூபாயும் மற்றும் சுழற் கோப்பைகளையும் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பிலால் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் சுரேஷ் தனது ஆதரவாளர்களுடன் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் சிலர் 2 பக்கங்களிலும் கால்வாய் அமைத்து கொடுங்கள் என கேட்டுள்ளனர். இதற்கு உரிய முறையில் பதிலளிக்காமல் கேள்வி கேட்ட பெண்ணை காசு வாங்கிக் கொண்டுதானே ஓட்டு போட்டீர்கள் என அலட்சியமாக பதில் பேசியுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.